வணக்கம் நண்பா நண்பீஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து என்றைக்கும் ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கும் நிறையா விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து இப்போ அமெரிக்காவுக்கு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து யூஎஸ் ரிலேட்டடாக எல்லா வீடியோஸும் வந்து போடுறோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, யூஎஸோட எஜுகேஷனும் இந்தியாவோட எஜுகேஷனும் வந்து எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்குது, உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து பேச சொன்னாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். இது முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு ப்ளஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்டும் வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுவான். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜை பற்றி தான் வந்து நான் பேச போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே இருக்க ஸ்கூல்ஸை பற்றி எனக்கு பெருசாக டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ தெரியாத விஷயத்தை நான் ஷேர் பண்ணணுன்னு நான் விரும்பலை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம காலேஜஸ் பற்றி வந்து பார்ப்போம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பிஇ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீக்லி வந்து 5 டேஸ் வந்து காலேஜ் இருக்கும். காலையில் 8 மணிக்கு போவீங்க, சாயந்தரம் 4 மணிக்கு வருவீங்க. அப்புறம் அதில் வந்துட்டு நிறைய இன்டர்னல் எக்ஸாம், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி இல்லை அட்டானமஸ் காலேஜில் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த காலேஜுக்குள்ளேயே எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து எல்லாமே மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து படிச்சிருப்போம். ஸோ அவங்க என்ன சிலபஸ் வந்து செட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பட் அட்டானமஸ் காலேஜும் இல்லை தனியான யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே வந்து அந்த காலேஜுக்குள்ளேயே வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரியர் இருக்கும். ஸோ அந்த அரியர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர்லாம் வந்து என்னோடய சீனியர்ஸ் எல்லாம் நான் சீனியர்ஸில் என் கிளாஸ்மேட்ஸையும் வந்து பார்த்துருக்கேன். அவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து அடிஷ்னல் பேப்பரை வச்சுருக்க அளவுக்கு வந்து அரியர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர்லாம் 20, 30 அரியர்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் அரியரே வந்து வைக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜை பொறுத்து வந்து நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2 சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த 2 சப்ஜெக்டில் நீங்கள் வந்து ஓவரால் சிஜிபிஏ வந்து இங்கே 4, அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ 10 இல்லைன்னா 100க்கு வந்து சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 தான் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டு. ஸோ அந்த 4க்கு நீங்கள் 3க்கு மேலே வந்து எடுக்கணும். ஸோ அந்த 3க்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா அடுத்த செமஸ்டரில் நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணி 3+ வந்து நீங்கள் எடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்கள் 3க்கு கம்மியாக 2 செமஸ்டரில் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து இந்தியாவுக்கு வந்து போக சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு செமஸ்டரில் வந்து நல்லா ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துப்பேன். இன்னொரு சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறத எடுத்துப்பேன். ஸோ அப்போ தான் வந்து நான் மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சப்ஜெக்ட்டில் நான் வந்து ஏ கிரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, இதில் நான் சி கிரேட் எடுத்தனால எனக்கு வந்து சிஜிபிஏ வந்து 3 வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் பிளான் பண்ணி நான் எடுப்பேன். இது நீங்கள் வந்து இவ்வளோ பிளான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் வந்து ஜென்ரலாக வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து சிஜிபிஏ வந்து 3+ இருக்கணும் எவ்ரி செமஸ்டர். இது வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு 99% ஆஃப் த காலேஜஸில் வந்து இந்த ஒரு சிஸ்டம் தான். இப்போ கிளாஸஸ் பற்றி பார்ப்போம். ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் இது ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். என்னோடய காலேஜில் வந்து மேண்டேட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா 2 சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும். ஸ்ப்ரிங் செமஸ்டருக்கும் ஃபால் செமஸ்டருக்கும். சம்மருக்கு நம்ம எடுக்கலாம், எடுக்காமையும் இருக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். ஸோ ஸ்ப்ரிங்குக்கு நான் 2 சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ப்ரொஃபஸர் வந்து என்னென்ன க்ரைட்டீரியா செட் பண்ணுறாங்களோ அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ப்ரொஃபஸர் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 10%, ஃபிசிக்ஸ் வந்து ஒரு 15%, ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அது ஒரு 20%, மிட்டம், ஃபைனல் எக்ஸாம். ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு பெர்சன்டேஜ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபைனல் எக்ஸாமில் மட்டும் மார்க் வாங்கிட்டு பாஸ் ஆகிற சிஸ்டம் இங்கே கிடையாது. ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் வந்து உங்களோட ப்ரோக்ரஸ் வந்து காமிக்கணும். கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்க கிரேடிங் சிஸ்டம் போடுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து 3 கிரெடிட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 கிரெடிட்ஸுங்கிறது எப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி கணக்கு தான் அது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு செமஸ்டரில் 2 சப்ஜெக்ட் எடுத்துருக்கேன்னா, ஒரு ப்ரொஃபஸர் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கில் வந்து 3 ஹவர்ஸ் தான் வந்து கிளாஸ் வைப்பாங்க. ஸோ இந்த 3 ஹவர்ஸில் வந்து லைக் அந்த வாரத்தில் என்ன வேணுமோ அது வந்து நடத்திடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து மேலோட்டமாக தான் நடத்துவாங்க. ரொம்ப இன்டெப்த்தாக வந்து நடத்த மாட்டாங்க. நம்ம ஓனாக வந்து எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாமே வந்து பார்த்திங்கனாலும் ஒரு சிலர்லாம் வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் கொடுப்பாங்க, டேக் ஹோம் எக்ஸாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் புக்னா அதாவது டெக்ஸ்ட் புக்கு இல்லை, நீங்கள் வந்து என்ன வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த எக்ஸாம் டியூரேஷனில் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க.
கிடையவே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் செட் பண்ணுறது ப்ரொஃபஸர். ஸோ அவங்க செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு அந்த கான்செப்டெல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே தான் நீங்கள் வந்து அதை எழுத முடியும். அந்த மாதிரி தான் அவங்க செட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஓகே புக்கை பார்த்து நம்ம அப்படியே பார்த்து காப்பி அடிச்சிடலாம் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் ஓப்பன் புக்குன்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி டேக் ஹோம் எக்ஸாம். டேக் ஹோம்னா 1 வீக் டைம் கொடுத்துருவாங்க. 1 வீக்கில் 3 days அந்த மாதிரி தான் டைம் கொடுத்துருவாங்க ப்ரொஃபஸரை பொறுத்து. வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு 1 வீக்கில் வந்து நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதி வந்து கொடுக்கலாம். முக்கியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளேஜரிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிளேஜரிசமில் வந்து மாட்டணும் அப்படின்னா கோர்ட்டில் போய் நிற்க வைப்பாங்க. ஸோ ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் எழுதுறீங்கன்னா நீங்கள் சைட்டேஷன்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணல அப்படின்னா உங்களை வந்து கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுருவாங்க. இது மிகப்பெரிய ஒரு க்ரைம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்படி தான் வந்து காலேஜஸ் நடக்கும். ஸோ வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டு 3 மணி நேரம் அவ்வளோதான் எடுப்பாங்க. இல்லை அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம்னு சொல்லிட்டு 2 நாள் வந்து வைப்பாங்க. மீதி டேஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஆனால் ஃப்ரீ மாதிரி இருக்காது. அசைன்மெண்ட்டு ப்ராஜெக்ட் இதிலே வந்து பயங்கர பேக்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஜாப் வந்து நீங்கள் அதுக்கும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூஎஸ் எஜுகேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா எனக்கு வந்து லைக் ப்ராக்டிக்கலாக நான் வந்து நிறையா கற்றுக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாமே இப்போ நம்மளோட எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்ம எக்ஸாம்ஸும் வந்து எழுத முடியும். நம்ம ஊரில் அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே எக்ஸாம் முந்தின நாள் படிக்கிறோமா மனப்பாடம் பண்ணுறோமா அப்படியே போய் எழுதுகிறோமா அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து இன்ஜினியரிங் அப்படின்னாலே வேறு லெவலில் வந்து பார்ப்பாங்க. அமெரிக்காவில் இன்ஜினியர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளந்துட்டு வந்து பார்ப்பாங்க. நம்ம ஊரில் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து குப்பை மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து படிக்கிறதுக்கு அந்த வேல்யூ இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து எனக்கு பர்சனலாக சொல்ல போகணுன்னா இங்கே யூஎஸ் வந்துட்டு எனக்கு அந்த வேல்யூ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ஒரு தரமட்டமாக தான் வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம கண்ட்ரியில். ஆக்சுவலாக சொல்ல போகிறேன், நான் அனுபவித்ததுனால நான் வந்து சொல்கிறேன், இன்ஜினியரிங் இல்லாமல் சீரியஸாக அந்த வேர்ல்டில் வந்து எதுவுமே இருக்காது. இன்ஜினியரிங் வந்து அவ்வளோ முக்கியம். அது நீங்கள் வந்து பர்சனலாக இன்டெப்த்தாக நீங்கள் போய் ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டுமே தான் வந்துட்டு இன்ஜினியரிங்கோட வேல்யூ வந்து உங்களுக்கு இது தெரியும். இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு இது ஃபீல் பண்ண மாட்டாங்க. பட் என்னோடய மேனுஃபேக்சரிங் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி வந்து நிறையவே வந்து அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் வந்து கற்றுக்கலாம். இதனால் வந்து இது நடக்குது வேர்ல்டுக்கு வந்து இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு இது வந்து எவ்வளோ முக்கியமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் என்னென்ன வந்து ஃபீல் பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து அவனும் வந்து ஷேர் பண்ணுவான். நீங்கள் ஹாய் காய்ஸ். ஸோ முன்னாடி யுவி பேசினது நீங்கள் வந்து கேட்டு ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அவர் சொன்னதை விட்டுட்டு நான் ஏதாச்சும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நான் ப்ரொஃபஸர்ஸ் கூட இல்லைனா வந்து பேசிக்காக உங்களோட டிபார்ட்மெண்ட் கூட இருக்க கம்யூனிகேஷன் பற்றி நான் சொல்லணுன்னு இருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து காலேஜில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களால் பண்ண முடியும். ஐ மீன் ஒரு ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட பேசணுன்னாலும் டவுட்னாலும் எதுனாலுமே சரி. ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஒரு 2 hours 50 minutes தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்னாலும் சரி, ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் எதுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே வந்து மெயினாக வந்து இமெயில் தான் மெயினாக. ஸோ வந்து இங்கே இமெயிலுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எல்லாமே முக்கால்வாசி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இமெயிலை தான் வந்து நீங்கள் கம்யூனிகேட்டே பண்ணுவீங்க இன்னொருத்தவங்களோட. ஸோ வந்து ஒரு ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட வந்து இதுமாதிரி அசைன்மெண்ட் வந்து இப்போ என்னால் பண்ண முடியல, இதுமாதிரி டிலே ஆகுதுன்னா அப்படின்னா வந்து சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வரும். நானும் ஃபஸ்ட்டு வந்த டைமில் வந்து எப்போராது ஏன்னா நம்ம ஊரில் வந்து இமெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் ரிப்ளே வராது. என்னோடய காலேஜ் ப்ரொஃபஸருக்குலாம் நான் பண்ணனால சொல்கிறேன். ஸோ என்னோடய காலேஜெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து பெருசாலாம் பண்ணதில்லை. பட் நான் பண்ண ஒரு 5-6 இமெயில் ஐடிக்கும் பார்த்திங்கன்னா ரிப்ளே வரும் இமெயிலுக்குலாம். ஆனால் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வரும். அதுக்குள்ளே வந்து எனக்கு தேவையானது நானே பண்ணி முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இமெயிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அது முக்கியமாக ஒர்க்கிங் ஹார்ஸில். ஸோ மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் இங்கே ஒர்க்கிங் ஹார்ஸ். ஸோ அந்த ஒர்க்கிங் ஹார்ஸில் உங்களோட இமெயில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 1/2 an hour இல்லைனா வந்து பேஸ்ட் ஆன் அவங்களோட ஒர்க் லோட் பொறுத்து. ஸோ வந்து கொஞ்சம் நிறையா அவங்களுக்கு ஒர்க் லோட் இருந்துச்சுன்னா ஒரு 1 hour 2 hour ரிப்ளை வரும். இல்லைனா முக்கால்வாசி எனக்கு இது வரைக்கும் நான் படித்து முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு இது வரைக்கும் நான் பண்ண இமெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேக்ஸிமம் 1 டேக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஸோ இது ஒரு மெயின் விஷயம். ஸோ வந்து நீங்கள் எதுனா இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா இங்கே டக்குன்னு உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு காமன் ஆக்சஸ் போர்ட்டல். நீங்கள் பண்ணுற எல்லா ஒர்க்கையும் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் வந்து பிளாக் போர்டுன்னு
ஒரு அப்ளிகேஷன் ஒன்று. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கோர்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதில் ஆப்வியஸாக போய் அதில் பிளாக் போர்டில் இருக்க டேட்டா பேஸில் போய் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அசைன்மெண்ட் சப்மிஷன், அப்புறம் ஒரு குவிஸ், இல்லைனா வந்து ஒரு மிட் டர்ம், இல்லைனா ஃபைனல் எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் வந்து அதில் அந்த பிளாக் போர்டுன்ற அந்த அப்ளிகேஷனில் தான் வந்து லிங்க் எல்லாமே வந்து அப்லோடே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணுறது வந்து நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்குன்னு ஆப்வியஸாக வந்து நீங்கள் காலேஜ் இது அட்மிட் ஆகிட்டிங்கன்னா வந்து காலேஜ் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதே தான் அதுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உள்ளே லாகின் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுறது அண்ட் மோரோவர் உங்களோட மார்க்ஸு அது எல்லாமே வந்து ஃபைனல் கிரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காமன் போர்ட்டலில் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். இங்கே நம்ம ஊரில் யூனிவர்சிட்டிஸில் மேபி கொஞ்சம் ஹையர் யூனிவர்சிட்டிஸில் அது இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் நான் படித்தது பார்த்திங்கன்னா நான் எஸ்ஆர்எம்மில் படித்தேன். ஸோ எஸ்ஆர்எம்மில் பெருசாக ஈவாசிட்டின்னு ஒன்று இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி அசைன்மெண்ட்டு எல்லாமே வந்து சப்மிட் பண்ணி மார்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அது மாதிரிலாம் இல்லை. ஸோ இங்கே வந்து இது ஒரு நல்ல விஷயம். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் எதுனாலுமே வந்து அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டடீஸ் வைஸ் வந்து அவ்வளோதாங்க. அவரே ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டாரு. நான் இந்த 2 விஷயம் தான். இதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேசலாம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து சிலர்லாம் வந்து நீங்கள் வந்து இன்பர்சனாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வந்து புரியும். ஸோ நான் பேசினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் ரொம்ப பேசினா வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டாக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நான் ஜென்ரலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வரும்போது நான் வந்து இதை நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. மெயினாக வந்து கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாஸ்டர்ஸில் வந்து அமெரிக்கன்ஸ் படிக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. நீங்கள் எந்த காலேஜ் போனாலும் சரி. ஏன்னா வந்து இந்த ஊரில் வந்து அண்டர் கிராடில் தான் நிறையா நேட்டிவ் அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், இல்லை டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. மாஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து மோஸ்ட்லி கம்மி தான் இருப்பாங்க. என்னோட நான் படித்த கோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து ஒரு 15 பேர் 18 பேர்னா ஒரு 7 அமெரிக்கன்ஸ் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சது எல்லாமே இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இதில் நான் மெயினாக என்ன சொல்ல வரேன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ப்ராஜெக்ட் டீம்மேட் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீமில் வந்து இந்தியன்ஸ் கம்மி பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் அவங்க கூட சேர்ந்து பண்ணுறது வந்து நம்ம ஊரில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி, அங்கேயே கூட பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் வரதே வந்து அந்த ஒரு எக்ஸ்போஷருக்காக தான். அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிலாம். ஏன்னா வந்து ட்ரஸ்ட் மீ, ஏன்னா வந்து நான் ஒரு விஷயம் நான் அதுக்கடுத்து சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, ஒரு மெத்தடே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க கூட நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிங்கன்னா, முக்கியமாக ஒரு ப்ராஜெக்ட் டீம்மேட்லாம் உங்களை சூஸ் பண்ண சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து தயக்கமே இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. ஆனால் வந்து கொஞ்சம் போல்டாக போயிட்டு நீங்கள் வந்து லைக் கேளுங்க நம்ம டீம்மேட்டாக இருக்கலாமா, ஸோ பிரச்சனை ஆப்வியஸாக அவங்க வந்து நோ, எனக்கு தெரிஞ்சு 99% நோ சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வந்து போய் போல்டாக கேட்டிங்கன்னா ஓகே, அண்ட் உங்களுக்கும் கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக வந்து அவங்க வந்து ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அவங்க கூட சேர்ந்து பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அது வந்து நான் ஒன்று சொல்லுவேன் மெயினாக. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அந்த கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து தயவுசெய்து வந்து கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ வந்து அதெல்லாம் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வாலண்டியரிங்லாம் பண்ணேன். ஸோ அந்த வாலண்டியரிங்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக வந்து நிறைய கொஞ்சம் ஹையர் லெவல் ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது வந்து தெரியும் அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இன்டேக்லேயும் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அந்த இதெல்லாம் செட்டப் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி வந்து நீட்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் மோரோவர் 2-3 ஒரு 5-6 அமெரிக்கன்ஸ் கூட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட பேசிக்காக வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களோட மெயினாக அடாப்டபிலிட்டி அது வந்து ஒரு மெயினான ஒரு ஸ்கில் செட் எனக்கு வேணும் எங்கே போனாலுமே சரி. ஸோ அந்த ஒரு அடாப்டபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கடைசியாக ஒரு இதில் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணேன், கேஸ் காம்படிஷன் சொல்லிட்டு. அது எப்படின்னா வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குல்ல, யூனிலிவர் கம்பெனி ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கம்பெனியை பற்றி ஒரு 20 வருஷமாக ஒரு சிஇஓ இருந்தார். அந்த சிஇஓ போயிட்டு புது சிஇஓ ஒருத்தர் வந்தார். ஸோ அவரோட இடத்துல வந்து நாங்கள் இருந்தால் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருப்பீங்க அந்த கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி, அதுதான் பேசிக்காக ஒரு 1 லைனில் வந்து ஒரு நட்ஷெல்ல சொல்லணும். அதுதான் கேஸ் ஸ்டடியோட ஒரு லைன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீம்மேட்லாம் வந்து ரேண்டமாக தான் வந்து அவங்களே சூஸ் பண்ணுவாங்க. பட் பை லக்காக எனக்கு வந்து என்னோட டீம்மேட்டில் நான் மட்டும் தான் ஒரே ஒரு இந்தியன். ஸோ அதிலே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கேஸ் காம்படிஷனாக நீங்கள் வந்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வின் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல அவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். அவார்ட்ஸோட மெயினாக அந்த மாதிரி கேஸ் காம்படிஷன் நீங்கள் அட்டென்ட் பண்ணாலே இங்கே வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் தேடும்போது ஃபுல் டைம் தேடும்போதெல்லாம் உங்கள் ரெஸ்யூமேல அது போடும்போது செம வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் தனியாக தெரிவிங்க. ஸோ எல்லா காலேஜ்லேயுமே 90% கேஸ் காம்படிஷன் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அந்த கேஸ் காம்படிஷன்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லை உங்களுக்கு, இல்லைனா ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறவங்களுக்கும் சரி,
இது மாதிரிலாம் அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் வெளியே நீங்கள் வந்து அதுலேருந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வரலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்தமாரி பிளான் பண்ண போகிறீங்க, இந்தமாரி வர போகிறீங்க, இல்லைனா ஆல்ரெடி அட்மிட் கிடச்சிட்டு வர போகிறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். எப்படி சொல்கிறது, பிரேம்ஜி இதில் சொல்லணும்னா எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அவ்வளோதான். ஸோ அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. ஸோ ரொம்ப சில் தான். எங்கே போனாலும் படிக்கிறவங்க படிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஸோ வந்து நீங்கள் சில்லாகவும் இருக்கலாம், அதே டைமில் கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கமலேஷ் பேசினதும் நான் பேசினதும் கேட்டிருப்பீங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ண விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த விஷயம் சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு இன்னமும் தெரியும் ஏன் வந்து யூஎஸ் எஜுகேஷன் வந்து எனக்கு, அதாவது நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த சிஸ்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் முடிக்கிறோம், ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து காலேஜுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போகிறோம். ஸோ இதுவே வந்து இன்னொரு விஷயமும் ஸ்கூல் முடிச்சு 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ போவாங்க. டிப்ளமோ போயிட்டு மேபி அது ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்ஜினியரிங் வந்து படிப்பாங்க. ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே இன்ஜினியரிங் வந்து வந்துடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து போகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் உங்களுக்கு வந்து கெயின் ஆகும். ஆனால் யூஎஸில் வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க வந்து காலேஜுக்கு போகணுன்னு எந்த அவசியமே கிடையாது. ஸ்கூல் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து ஒர்க்குக்கு தான் வந்து போவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களா மணி கொஞ்சம் ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த மணியை வச்சு அவங்க பேச்சுலர்ஸ் பண்ணுவாங்க. பேச்சுலர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுவும் எப்படின்னா மோஸ்ட்லி இங்கே பார்ட் டைமாக வந்து பண்ணுவாங்க. ஃபுல் டைமாக பண்ணுறவங்க வந்து மேபி நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் ஒரு 50-50 தான் வந்து நான் சொல்லுவேன். ஒரு சிலர் படிச்சுக்கிட்டே அப்படியே வேலைக்கு போவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ என்னோடய கிளாஸ்லேயே வந்து பார்த்துருந்திங்கன்னா 60 வயசில் இருக்கிறவங்கலாம் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த நாலேஜ் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். நீங்கள் ஒர்க்கில் வந்து என்ன பண்ணுறீங்களோ அதை வச்சுட்டு நீங்கள் இங்கே படிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலாக ஓகே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் பார்த்து வியந்த விஷயம், ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம இந்தியன்ஸ் தான் வந்து அந்த பிரெயின் மூளை அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம் தான். பட் இருந்தாலும் நான் பார்த்து வியந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த எக்ஸாம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கன்ஸ் வந்து படிக்கிறானுங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து படிப்பானுங்க. நம்ம 3 மணி நேரத்தில் எழுதுறத அவன் 1.5 மணி நேரத்தில் எழுதிட்டு 95% வாங்கிட்டு வந்து போயிடுவான். அதே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதும் நம்ம ஓப்பனாகவே சொல்கிறேன், இங்கே வந்து ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்து தான் வந்துட்டு லைக் காசு பே பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு வாங்குவோம். ஆனால் அமெரிக்கன்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களா தான் வந்து எஃபர்ட்ஸ் போட்டு அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அதை பற்றி படித்தாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களா தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் பயங்கரமாக இங்கே கெயின் பண்ணலாம். அதனால தான் எனக்கு இந்த யூஎஸ் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மேபி கொஞ்சம் ஒரு லென்த்தியான வீடியோவாக தான் இருந்திருக்கும். பட் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூஎஸ் எஜுகேஷன் ரிலேட்டடாவோ இல்லை ஜாப் ரிலேட்டடாவோ ஏதாச்சும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு தெரியாத விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரியல அப்படின்னு நான் ஓப்பனாக வந்து நான் சொல்லிடுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணி சொல்கிறதும் ஒன்று தான், நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கிறதும் ஒன்று தான். ஸோ எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத கண்டிப்பாக நான் தாராளமாக நான் ஷேர் பண்ணுறேன். அட் த சேம் டைம் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து ஹெல்ப்பும் வந்து கேட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்களுக்கு நான் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து ஹெல்ப் பண்ணி தான் இருக்கேன். ஸோ இந்தியாவில் இருந்து லைக் இங்கே வர்றது, எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இன்றைக்கி நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுவோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.